ரீநீட் 2026 21 ஜூன் எப்படி சார் இருக்கும் பேப்பர் அப்படின்னு நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம். ஏன்னா ஏற்கனவே நீட் எழுதி தூக்கி போட்டு புக்கெல்லாம் அப்படி ஜாலியாக இருக்கலாம் நினச்சா ஒரு வாரத்தில் வந்து இடியை தூக்கி போட்டு மண்டையில் பாவம் திருப்பி பசங்களை படிக்க சொல்லி அந்த இன்னும் ட்ராக்குக்கே வரல குழந்தைங்க, இன்னும் ட்ராக்குக்கே வரல. 21 எக்ஸாமே வரப்போகுது. ரைட்டா, பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நானும் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணு. கால் 8695186953. ஓகே, ரைட். இன்னைக்கு நம்ம நீட் 2026 ரீ எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டஃப்பாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா? டஃப்பாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் படிங்கப்பா அப்படின்னா உங்களுக்கு எங்கே சார் தெரியும் எங்களுடைய கஷ்டம்? நீங்கன்னா ஈஸியாக சொல்லிடுறீங்க படிங்கன்னு சொல்லி. எங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குது தெரியுமா? படித்ததெல்லாம் எங்கே ஞாபகம் இருக்குது? உங்களுக்கு சிரமம் அப்படின்ற மாதிரி பசங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய கஷ்டம் யாருக்கு புரியுது, எங்களுடைய டென்ஷன் யாருக்கு புரியுது, எப்போ பார்த்தாலும் திருப்பி ஒரு சான்ஸ் வந்துச்சு, இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டாங்களே, 30 நாள் டைம் இருக்கு, படித்து நல்லா வரலாமே, இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி டென்ஷன் தான் ஏற்றுறாங்களே தவிர எங்களுடைய கஷ்டத்தை யார் புரிஞ்சுக்கிறா அப்படின்றத மாணவர்கள் வந்து புலம்பி தள்ளிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கஷ்டத்தெல்லாம் கேட்கறதுக்குலாம் இங்கே யாரும் ரெடியா இல்லை. ஜெயிக்கணும்னு வெறித்தனமா இருக்கிறவன் என்ன பண்றான், எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிப்பா, இன்னும் ஒரு 30 நாள் அப்படின்றது வந்து ப்ரிப்பேர் பண்ணி நெருங்கிட்டான். கஷ்டப்பட்டு இருக்கவன், வேதனைப்பட்டு இருக்கவன், டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறவன், எனக்கெல்லாம் இது வராதுன்னு சொல்லிட்டே இருக்கிறான். ரைட், இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு டீட்டெயில் அனலைஸ் பண்ணிடலாம். டேட்டா ட்ரிவன் அனலைஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட். நீட் யூஜி 2026 ரீ எக்ஸாம் இஸ் ஷெட்யூல்ட் ஆன் 21 ஜூன் 2026. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸ்டூடெண்ட் ஆர் ஆஸ்கிங் மேஜர் கொஸ்டின், வில் த ரீநீட் பேப்பர் பி டஃப் ஆர் ஈஸி? இது பசங்க கேட்குறாங்களோ இல்லையோ, பேரண்ட் மத்தியில இதுதான் ஓடிட்டு இருக்கு. எப்படிப்பா இருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரு, அந்த குழந்தை எப்படி பண்ணணும்னு தெரியல. ஆனா அந்த குழந்தைக்கு பதட்டமே கிடையாது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீநீட்டுக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் அப்படிலாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து எப்படின்னா பசங்களை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய இடத்துல ஹாஸ்டல்ல குழந்தைங்க வந்து ரீநீட் சேர்த்த இடத்துல நல்லா ஜம்முன்னு ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க கிளாஸஸ்க்கு வராமல். அப்படின்றது தான் உண்மையான விஷயமா இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு வாய்ப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிச்சிருவேடா, தூள் கலப்பிடுவேண்டா அப்படின்றவன் பண்ணிட்டு தான் இருக்கிறான். ரைட், ஓகே. This presentation explains the expected difficulty using exam situation, NTA, scrutiny, security measures, NEET paper pattern and subject wise trend இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எப்படி இருக்கும்ன்றது தான் நம்ம டீம் அனலைஸ் பண்ணியிருக்கு. இதுல மெயினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஃபிகல்ட்டி டிசைட்ஸ் ரேங்க், நாட் ஜஸ்ட் மார்க்கை வச்சு மட்டும் நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்குதா அப்படின்னா, நிறைய மார்க் வாங்கினாலும் சரி, கம்மி மார்க் வாங்கினாலும் சரி, இவ்வளோ ரேங்க்குள்ள இருக்கிறதா, இவ்வளோ சீட்ஸ் தான் இருக்கு, அந்த சீட்டுக்கான ரேங்க் என்ன இருக்கோ அப்பதான் கொடுப்பாங்க. நான் மார்க் டாப்பா வாங்கிட்ட மட்டும் எனக்கு கொடுத்துட போறது இல்லை, லோ மார்க் இருந்தால் மட்டும் எனக்கு வந்துட போறது இல்லை. அப்ப என்ன சீட்ஸ் இருக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 3540 சீட்ஸ் வந்து 92.5% சீட்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுல 31% மெரிட் சீட்ல எவன் எடுக்கிறானோ 1212 சீட்டு அவனுக்கு தான் அந்த டாப் சீட் கிடைக்க போகுது. ரைட்டா, பிசி 26.5%ல எவ்வளவு சீட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்க போகுது. 3.5%க்குள்ள அந்த பிசிஎம்முக்கு வந்தாதான் சீட்டு கிடைக்க போகுது. ஒரு 120 130 சீட்ஸோ இருக்க போகுது. எம்பிசிக்கு 20% சீட்டு 700 சீட்டுக்குள்ள வந்தாதான் நம்மளுக்கு இருக்க போகுது. அப்ப நம்மளுக்கு வந்து சீட்டுன்றது கன்ஃபார்ம்டு. அந்த சீட்டுக்குள்ள கிடைக்கிறதுக்குள்ள அந்த ரேங்க்குள்ள நம்ம முட்டி மோதி நான் வந்துட்டேனா அப்படின்றத ஒவ்வொரு மார்க்கும் கவுண்ட். ரைட்டா, அந்த மாதிரி யார் வரப்போறா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமே தவிர எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத வேணும். மார்க் எடுக்கிறப்ப ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரைட், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ஸ்கோரிங் மார்க்ஸ், இட் இஸ் ஆல்சோ அபவுட் ஹவு அதர் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம். நான் மட்டும் எவ்வளவு மார்க் வாங்குறேன்ல, என்ன மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு பேர் என்ன மாதிரி வாங்கியிருக்காங்க, நீங்க கீழே வாங்கியிருக்காங்களா எனக்கு மேல மார்க் வாங்கியிருக்காங்களா, அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் ஆகும். அப்ப நான் 1.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் எழுதப்பட்டான் அப்படின்னா 1.5 லட்சம் பேர்ல அந்த 3540 சீட்டு இருக்கு. அந்த 3540 சீட்டு என்னுடைய கேட்டகரியில இருக்கக்கூடிய 600ல நான் ஒன்னா இருக்கிறேன்னா, 600ல நான் டாப்பா இருக்கிறேன்னா, 600ல 1 2 3
600ல இருக்கிறேன்னா 600 கீழே இருக்கிறேன்னா 600 கீழே இருந்தேன்னா எனக்கு 20% கீழே எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல தான் எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 3%. அப்போ எஸ்சிஏ 3% கிட்டத்தட்ட அது ஒரு 108 109 சீட் இருக்கும். அந்த 109 சீட்டுக்குள்ள நான் வந்தாதான் எனக்கு சீட்டு. எஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும் 36 37 சீட்டுக்குள்ள வந்தாதான் எனக்கு சீட்டு. அப்ப அந்த 36 ரேங்க்குள்ள நான் 1ல இருந்து 36க்குள்ள இருக்கிறேன் அப்படின்றதான் மேட்டர், ரைட்டா? அப்ப இதை நோக்கி யார் பயணம் பண்றாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தா என்ன, ரைட்டா? ரைட், திஸ் பேப்பர் இஸ் ஈஸி, கட் ஆஃப் மே கோ. சப்போஸ் பேப்பர் ஈஸியா இருந்தா என்ன ஆகும், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது, ரைட்டா? மோர் ஸ்டூடெண்ட் மே ஸ்கோர் ஹை மார்க்ஸ். நிறைய மாணவர்கள் 2024ல பார்த்துருக்கலாம் 720லயே நிறைய பேர் இருந்தாங்க, 700லயே நிறைய பேர் இருந்தாங்க, 600க்கு மேல சீட்டே கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் இருக்கு. ஸ்மால் மிஸ்டேக் கேன் அஃபெக்ட் ரேங்க் பண்ணி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி விட்டீங்க, எல்லாமே கரெக்டாக பேப்பர்ல டேக் பண்ணி எழுதுறப்ப மார்க் விட்டீங்கனாலும் போச்சு, ரைட்டா? இதுவே பேப்பர் டஃப்பா இருந்தோம்னா என்ன ஆகும், மார்க் கம்மியாகும். பட் என்னன்னா அக்யூரசி வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியம். அதே போல காம் ஸ்டூடெண்ட் வந்து கெட் அட்வான்டேஜ். இதுல நிறைய குழந்தைங்க நான் பார்த்தேன். இப்போ 2025ல +2 முடிச்சுட்டு நிறைய குழந்தைங்க கட் ஆஃப் கம்மியாச்சு, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணி சீட்டு வாங்கினதோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீட்டு வாங்கினவங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் இல்லை, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு அங்கே போய் டஃப்பாக இருந்தனால கலங்கி போயிட்டாங்க. ஆனால் 25ல ஃபர்ஸ்ட்டாக போய் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி பேப்பர் இருக்குன்னு தெரியாது, தெரிஞ்சதை அட்டன் பண்ணிட்டு வந்தான். பார்த்தா அவனுக்கு மார்க் வாங்கி நிறைய எங்களுடைய இதுலேயே வந்து கிராஷ் கோர்ஸில் போன ஸ்டூடெண்ட்டே 2025ல சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை. அதனால டஃப் ஈஸி அப்படின்றத மைண்டில் செட் பண்ணாமல் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். பேப்பர் எப்படி இருந்தாலும் நான் காமாக கூலாக ஹாப்பியாக ஜாலியாக எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வருவேன் அப்படின்றப்ப அந்த மாதிரியான மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இப்போன்னு இல்லை, 2024 மட்டும் இல்லை, 2025 23ல அந்த டைம்லலாம் கூட பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் ரொம்ப காமாக கூலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுவாங்க. படிக்கிறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழட்டிக்க மாட்டாங்க, இந்த கிளாஸில் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. பட் ரொம்ப வந்து விழுந்து படிக்கிறது எப்போ பார்த்தாலும் போடுற அப்படிலாம் இல்லை. ஆனால் எப்பயுமே பர்ஃபெக்டாக வந்து கிளாஸில் இருப்பான், படிக்கிற டைமில் படிப்பான், அதுக்கப்புறம் தூங்குற டைமில் தூங்குவான். அந்த மாதிரிலாம் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சவங்க இருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா, நம்ம தோனி மாதிரி யார் வந்து காமா கூலாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஜெயிச்சுட்டு வருவாங்க அப்படின்றதான் உண்மையான நிதர்சனம் அது நீட் எக்ஸாமுக்கும். ஏன்னா நான் லாஸ்ட்டு இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025ல ரொம்ப எக்ஸலண்ட்டாக பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி 600 650 வரைக்கும் ரெடி பண்ணி எக்ஸாமில் நான் போய் பண்ணிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடன்ட் அங்கே போய் எக்ஸாமில் விட்டுட்டு வந்தவங்கலாம் இருக்காங்க. அதனால பதட்டப்படக்கூடாது, அர்ஜென்ட் படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, கொஸ்டினை படிக்கிறப்ப நிதானமாக படிக்கணும். இதெல்லாம் வந்து சில விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் யார் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க, ரைட்டா? நாட் ஒன்லி வந்து சப்ஜெக்ட் எனக்கு தெளிவாக தெரியுதுன்றது மொத்தம் முக்கியம் இல்லை, இதெல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். The real question paper is not only easy or tough, but how to handle the paper difficult, ரைட்டா? பேப்பரை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து மேட்டரே தவிர பேப்பர் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன, ரைட்டா? Okay, NEET UG 2026 re-exam on June 21. The official NEET NTA portal advance intimation ஏற்கனவே வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரியும். எந்தெந்த சிட்டியில் நான் எக்ஸாம் எழுத போகிறேன்ற டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு, இன்னும் 2-3 நாளில் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிடும். ஸ்கிரைப் டீட்டெயில் வேணுன்றவங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னு கொடுத்துட்டாங்க. சிட்டி ஸ்லிப் வந்துருச்சு. ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் பசங்களும் இருக்காங்க. எக்ஸாம் டேட்டு நெருங்கி போய் இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாம் வந்து வரப்போகுது. அப்போ 21 நெருங்கிட்டோம். பட் எல்லாருமே நம்ம பேப்பரில் எக்ஸாம்ஸில் வைக்கிறப்ப பசங்களை செக் பண்ணி பார்க்குறப்ப லாஸ்ட்டு நீட் எழுதினதோட இந்த நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் எக்ஸாம் எழுதுறப்ப பசங்களோட மார்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கம்பேர்ட் டு லாஸ்ட் மார்க் டெஸ்ட். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்டி இஸ் அண்டர் ஹெவி ஸ்க்ரூட்டினி. இந்த வாட்டி பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரீசன் 1, என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டு. என்டிஏல வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிரிட்டிக்ஸ் வச்சிருக்காங்க. என்டிஏவே சரி கிடையாது, என்டிஏ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றப்ப இவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, ஆஃப்டர் த கான்ட்ரவர்சி தி எக்ஸாம் இஸ் நாட் ஜஸ்ட் அனதர் எக்ஸாம். எல்லாருமே வாட்ச் பண்றாங்க. சிஎம், பிஎம், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரி, தென் எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி, தென் ஏர்ஃபோர்ஸ், டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ஒரு எக்ஸாம் இது வரைக்கும் எப்படி பண்ணாங்கன்றது தெரியல. பட் இதுல வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கான்னு பார்க்குறாங்க, அப்சர்வர் பார்க்குறாங்க, கோர்ட் பார்க்குது. எல்லாருமே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், பேரண்ட், மீடியா, கோர்ட் அண்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மிஸ்டேக் எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி பார்த்துட்டு இருக்காங்க, ரைட்டா? எதனா ஒன்று நடக்குமா, போட்டு தாளிச்சிடலாமா கரண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு எதிர்கட்சி. எதுவுமே நடக்காம எப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றத இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு சைட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் செட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு அரெஸ்ட்ல போட்டாங்க. அவங்களுக்கு ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது, தென் வந்து எந்த விதமான இன்டர்நெட்டுக்கு ஐசோலேட் பண்ணிட்டாங்க.
பாவம் இந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன். ஏன்னா பாவம்னு சொல்ல முடியாது, ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயர் அப்படின்றதுனால. இப்போ 2026 நம்ம 3ஆம் தேதி நடந்த எக்ஸாம் பேப்பரை வந்து அவங்க மூலயமா தான் போயிடுச்சு அப்படின்றதுனால இந்த வாட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சுட்டாங்க. அதனால லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால. தென் மல்டி லேயர் மானிட்டரிங், மல்டிபிள் லேயர் ஆஃப் ஸ்க்ரூட்டினி அண்ட் மானிட்டரிங் ஆர் பிளேஸ் த்ரூ அவுட் த எக்ஸாம் இந்த வாட்டி கண்டிப்பாக இருக்கும். பப்ளிக் அண்ட் லீகல் வாட்ச் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கோர்ட்டும் பார்க்குது, பப்ளிக்கும் பார்க்குது, எல்லாருமே வந்து க்ளோஸாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க, மீடியாவும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. வாட்சிங் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த ரீ எக்ஸாம் கண்டக்ட் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்றத ஒவ்வொருத்தருமே கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல விட்டுருவாங்க, லாஸ்ட்ல இதே மாதிரி நடந்ததுன்னா அவ்வளோதான், ஊற்றி மூட வேண்டிதான். ஜென்சியோட போராட்டம் வந்து இன்னும் பயங்கரமா வளர்த்து காக்ரோச் பார்ட்டின்னு ஏதோ ஒன்று வந்து இன்னைக்கு வந்து அப்படியே ஆட்டம் போட்டு இருக்காங்களே. லாஸ்ட்ல என்ன ஆகும், இதெல்லாம் வரலன்னா அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க போல. பிகாஸ் ஆஃப் தீஸ் ப்ரெஷர் என்டிஏ இஸ் எக்ஸ்பெக்டட் டு அவாய்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி பேப்பர் அண்ட் கீப் இட் மோர் பேலன்ஸ் அண்ட் கிரெடிபிள். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டஃபாகவும் கொடுக்க முடியாது, ரொம்ப ஈஸியாகவும் கொடுக்க முடியாது. இல்லை ஈஸியாக கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏவோட நேம் திருப்பியும் வந்து ஸ்பாயில் ஆகிடும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணிடுவாங்க. என்னத்தை பேப்பர் செட் பண்ணுறாங்க, ஒரு குவாலிட்டி கூட கிடையாது. நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய பேப்பருக்கு ஒரு ஈஸி லெவலுக்கு எப்படி செட் பண்ணணும், ஒரு டஃபாக கொஸ்டின் டெஸ்ட் பண்ண கூட தெரியும். எல்லாருமே இப்படி மார்க் எடுத்தா எப்படி சீட்டு எடுக்கிறது, அப்புறமா டை பிரேக்கர் ஆகிடும், எப்படி இதெல்லாம் வந்து திருப்பி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேப்பர் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு இருக்குன்னா, எப்பயுமே எக்ஸாம்ஸ் செட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டஃப் லெவல்னா ஒரு 5%க்கு மேலே வந்து வைக்கவே மாட்டாங்க. அதே போல ஈஸி லெவல் அப்படின்றப்போ ஒரு 35% வரைக்கும் மாடரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் இருக்கும். தென் அப்போ 5 35 40-60% ஈஸி. அப்போ 6 7 42 ஒரு 400லேருந்து 450 மார்க் வரைக்கும் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒருத்தன் படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறான் அப்படின்னா ஒரு 400லேருந்து 450 மார்க் ஈஸியாக. கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இருக்கான்னா 450லேருந்து 550 மார்க் வரைக்கும் எடுக்க முடியும். அப்போ நல்லா டாப்பராக இருக்குன்னா 550லேருந்து 650. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பேப்பர் வந்து இருந்ததுன்னா இந்த மாடலில் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக வச்சாங்கன்னா ஏற்கனவே 2024 மாதிரி மாடரேட் பேப்பர்னா 2025 வச்சாங்களே, ரொம்ப டஃப் கிடையாது, மாடரேட் பேப்பர் தான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இப்போ லாஸ்ட் 3ஆம் தேதி நடந்ததுல பேப்பர் ஈஸி பேப்பர் தான், அது ஒன்றும் ரொம்ப டஃப் கிடையாது, ரைட்டா? அது டஃப்போ ஈஸியோ பர்சனுக்கு டிபெண்ட் ஆகும்ன்றது அது வேற. பட் ஜென்ரல் ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்படிதான் வந்து இருக்கும். தென் வந்து நம்மளுக்கு ரீசன் டு நீட் மஸ்ட் ஸ்டில் ரிமைன் ஃபேரா இருக்கணும் அப்படின்றதுனால ஈவன் தோ செக்யூரிட்டி இஸ் ஹை, என்டிஏ cannot மேக் த பேப்பர் unnecessarily difficult. சரியா? தேவையில்லாம அது வேற ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. நீட் இஸ் அண்ட் நேஷனல் லெவல் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வித் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் டிஃபரெண்ட் போர்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு வெறும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் மட்டும் எழுதல, தமிழ்நாடு போர்டு எழுதுறான், ஆந்திரா போர்டு எழுதுறான், கேரளா போர்டு எழுதுறான், கர்நாடகா போர்டு எழுதுறான், இந்தியா ஃபுல்லா நிறைய போர்ட்ஸ் இருக்கு, ரைட்டா? அப்ப டிஃபரெண்ட் போர்ட்ஸ் எழுதுறப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா போர்டும் கவர் ஆகுற மாதிரி ஒரு சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கவர் ஆகுற மாதிரி இருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ் அதெல்லாமே இருக்குல்ல, அதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றப்ப அது எல்லாத்தையும் ஒத்து வர மாதிரி இருக்கணும், ரைட்? அதனால என்சிஆர்டி விட்டு வெளியில போக மாட்டாங்க. ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டே வித்தின் தி என்சிஆர்டி சிலபஸ். ஏன்னா வேரியஸ் போர்டு இருந்தாலும் எல்லாருமே அந்த ஃப்ரேம் பண்றப்ப என்சிஆர்டியை தான் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லா போர்ட்ஸுமே சிலபஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதனால என்சிஆர்டி விட்டு வெளியில போக மாட்டாங்க கண்டிப்பா. தென் பேலன்ஸ்ட் அக்ராஸ் சப்ஜெக்ட், நோ சிங்கிள் சப்ஜெக்ட் வில் பி ப்ரொபோர்ஷனேட்லி டிஃபிகல்ட் ஆர் ஈஸி. ஒன்று வந்து ஈஸி, ஒன்று வந்து டஃபா அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே பிசிக்ஸ் வந்து பசங்களுக்கு டஃப்ன்றதுனால கொஞ்சம் வந்தா கூட ஐயோ டஃப் அப்படிங்கிறாங்க. பிசிக்ஸ் வந்து டஃபே கிடையாது, ரைட்டா? பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா கொடுத்தாங்கன்னா டஃப், லென்த்தியா கொடுத்தா டஃப். இதுல பாத்தீங்கன்னா டஃப் கிடையாது. ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் வருது, 2 ஸ்டெப்ல ஆன்சர் போட்டா பிசிக்ஸ் டஃப். ஒரு 2 லைன்ல கொடுக்குற கொஸ்டினை வந்து 4 லைன்ல கொடுத்தா லென்த்தி பயாலஜி டஃப். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பேட்டர்ன் இருக்கு. அதனால பயந்து இது பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் இருக்காது. உங்களுக்கு என்ன சார், நீங்க சொல்லிடுவீங்க, வாயில பேசிட்டு போவீங்க, நாங்க தானே கஷ்டப்பட்டு எழுதணும், மண்டை குடைச்சல எங்களுக்கு தானே இருக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்றது எனக்கு புரியுது. பட் அதெல்லாம் வந்து யாரும் ஒத்துக்கிறதுக்கு இங்க ரெடியா இல்லை. நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட் சூட்டபிள் ஃபார் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஆல் ஸ்டேட் போர்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் மீடியம்ஸ், அது ஒன்று. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நோ ஷாக் ஃபேக்டர். இந்த பேப்பர் இஸ் நாட் டிசைன் டு ஷாக் ஆர் சர்ப்ரைஸ் ஸ்டூடெண்ட் வித் அவுட் ஆஃப் சிலபஸ் கண்டென்ட், ரைட்டா? இது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, இது டீடைலாகவும் நம்ம பேசியாச்சு. தென் எக்ஸ்பெக்டட் லெவல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடரேட் டு ஸ்லைட்லி டஃப் தான். என்ன கேட்டா மாடரேட் தான், ஸ்லைட் டஃப் கூட இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிட்டாங்க பசங்க, வந்து ரீப்ரிப்பேர் பண்றதுல வந்து சோர்ந்து போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம
நம்ம ஓவரால் தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா 1,50,000 பேர் எழுதுனாங்களா, ரீநீட் எழுதுற வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதவே மாட்டாங்க பாருங்க. 1,50,000 பேர்ல லாஸ்ட் இயர் எக்ஸாம் முடிச்சதுமே எவ்வளவு பேர் எழுதினாங்கன்னு ஒரு கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கவுண்டோட இன்னும் டிராப் வந்து ஜாஸ்தியா இருக்கும். சரியா, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிருச்சீங்க, காலேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஆர்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இதெல்லாம் வேணாம் தலை முழுக்கு போட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால இந்த வாட்டி கவுண்டே வந்து பாத்தீங்கன்னா எழுதுற கவுண்ட் நிறைய வந்து ஆப்சென்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது நீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ திருப்பியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, இது கரெக்டா இருக்கா இல்லையான்றதை நீங்க செக் பண்ணிக்கலாம். பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் இருக்கும். மாடரேட் ஈஸி டு மாடரேட். அதான் சொன்னா கொஞ்சம் லென்த்தியா கொடுத்தாங்க, இல்லைன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா டஃப்ன்றாங்க குழந்தைங்க. அவ்வளவுதான், படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதெல்லாம் கரெக்டா மானிட்டர் பண்ணி எவ்வளவு டைமுக்கு முடிக்கணும் அவ்வளவுதான். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டா தாங்க. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு லைன் இல்ல ரெண்டு லைன்ல சால்வ் பண்ற மாதிரி டஃப் ஆயிடும் பசங்களுக்கு. சால்வ் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். ஓவரால் பேப்பர் வந்து நார்மலா நம்ம டீம் அனலைஸ் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்ல இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லைட் டஃப் தான் இருக்குமே தவிர மற்றபடி ரொம்ப டிஃபிகல்ட் லெவல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பயாலஜி மேபி என்சிஆர்டி பேஸ்டு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்சிஆர்டி லைன்ஸ் தான் வரும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டயக்ராம் அண்ட் டூல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் வரும். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் இருக்கும். தென் அசஸ் அண்ட் ரீசனிங் டைப் இருக்கும். இது 5 விட்டா வேற எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இன்ஆர்கானிக்கை பொறுத்த என்சிஆர்டி லைன் பை லைன், ஆர்கானிக்கை பொறுத்தவரை ரியாக்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ், நேம்டு ரியாக்ஷன்ஸ் அண்ட் மெக்கானிசம் இதுல தான் கேட்பாங்க. பிசிக்கல் நியூமெரிக்கல்ஸ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல்ஸ் ரொம்ப டஃப்பாலாம் இருக்கும், ரொம்ப சிம்பிள் நியூமெரிக்கல்ஸ் தான் இருக்கும். கான்செப்ட்ஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பாண்டிங் அண்ட் ஈக்குலிபிரியம்ல இருந்து இருக்கும். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் இதுதான் முக்கியமா படிச்சுக்கிட்டு நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்ல எடுத்துருக்கும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ், அப்ளிகேஷன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ், மல்டிபிள் ஸ்டெப் நியூமெரிக்கல்ஸ், தென் கிராப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும். தென் வந்து கான்செப்ட் பேஸ்டு எம்சிக்யூஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர வேற எதுவுமே வந்து வராது. ஈஸி பேப்பர்னா ஹை ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிடும், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடும். ஒன் ராங் அட்டாக்ஸ் வந்து என்ன ஆகும், ரேங்க் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி போயிடும். ஸ்பீட் அக்யூரன்சி பிகம்ஸ் மேட்டர். இது டஃபாக வந்ததுன்னா கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகிடும். ஸ்டூடெண்ட் வித் ஸ்ட்ராங் பேசிக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கெஸ்ஸிங் பிகம்ஸ் ரிஸ்கி ஆகிடும். அதனால பார்த்துங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். சப்ஜெக்ட் வைஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஈஸி மாடரேட் அப்படின்னு பார்க்குறப்ப ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் பயாலஜி எப்படி இருக்கும், கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும், பிசிக்ஸ் எப்படி இருக்கும், ஓவரால் பேப்பர் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி. சரியா, இது நீங்க எப்படிலாம் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுங்கா என்ன பண்ணும், டெய்லி காலைல இருந்து நைட் வரைக்கும் அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் 10 days எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நல்ல ஸ்கோர் வந்து அடிச்சு தூள் கலப்ப முடியும். வை வெரி ஈஸி இஸ் லெஸ் லைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ நீட்ஸ் கிரெடிபிலிட்டி அண்ட் பேலன்ஸ். எ வெரி ஈஸி பேப்பர் கேன் கிரியேட் சீரியஸ் ப்ராப்ளம் ஃபார் தி என்டையர் எக்ஸாமினேஷன் சிஸ்டம். ரைட்டா, அதனால ஸ்கோர் இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டை பிரேக்கிங் ப்ரெஷர் வரும் அப்படின்றதுனால பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா வரதுக்கான சான்ஸ் இல்லை. கட் ஆஃப் வந்து ஷூட் ஆஃப் ஆச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும். தென் ஃபேர்னஸ் கொஸ்டின்ஸ் வந்து திருப்பியும் அகைன் வந்து கொஸ்டின் ஆயிடும். ரைட், ஒய் வெரி டஃப் இஸ் ஆல்சோ லெஸ் லைக்லி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஏன் வந்து டஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இருக்காது, கம்மியாக லைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான். இது எல்லாமே நம்ம வந்து திருப்பி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி டென்ஷன் பண்ணிக்க தேவையில்ல. பேப்பர் எப்படி இருந்தாலும் நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். ஆர்ஜிஆர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சார் இதெல்லாம் ஓகே சார், எல்லாம் ஓகே, நான் லாஸ்ட்டில் வந்து படித்து நான் எக்ஸாமு மேலேயே நல்லா பண்ணேன் சார், ஆனால் இப்போ திருப்பி எனக்கு அதுக்கு லைன்லேயே வர முடியல சார், போச்சு சார், இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணி தான் நான் படித்து அடுத்த வருஷம் தான் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறேன் அப்படின்னா 24th June we are starting our special repeaters batch. 20 பேர் தான், 16 டீச்சர் சப்போர்ட். உங்களுக்கு 1-on-1 வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்கிறதுக்கு படிக்க வச்சு உங்களை சீட்டு வாங்க வைக்கிறோம் அப்படின்ற உறுதியை நம்ம கொடுக்குறோம். இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ணுறோம். 24th June 2026 இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 21 முடியுது, 24ல நம்ம என்ன பண்றோம், ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். 20ல 1 நீங்களா இருந்து அடுத்த வாட்டி கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா தான். இமிடியேட்டா கால் பண்ணுங்க 861. என்ன சார் தப்பு சொல்றீங்களா அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, நீங்களா கரெக்டா இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்றேன். 86951 86953. சரியா, திருப்பி சொல்லட்டுமா? 86951 86953. இதெல்லாம் இருக்கட்டும் சார், உங்க கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 பேரண்டோட சேர்ந்து ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை நல்லா பார்க்குறேன். தேங்க்யூ.
ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸ் சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க. கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணணும்? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953.